வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். பரம்பரை வரி என்ற கருத்தைச் சுற்றியுள்ள சூடான விவாதங்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் இந்திய அணிக்குள் ஒரு தெளிவான பிரதமர் வேட்பாளர் இல்லாததை எடுத்துக்காட்டினார். மத்திய பிரதேசத்தின் பெதிலில் ஒரு பொது நிகழ்வில் பேசிய மோடி, ஒரு தசாப்த கால தலைமைத்துவத்தில் தனது சொந்த சாதனையை வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளுக்குள் இருக்கும் குழப்பத்துடன் ஒப்பிடுகிறார். அவர் ஒரு சுழலும் கதவுக்கான வாய்ப்பு குறித்து கவலை தெரிவித்தார். இது நாட்டின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக விவரித்தார். தேர்தலின் இரண்டாம் கட்டம் நெருங்கி வரும் நிலையில் மோடி தனது விமர்சனத்தை தீவிரப்படுத்தினார். காங்கிரசின் செல்வத்தை மறுபங்கீடு செய்வதை நோக்கமாக கொண்ட கொள்கைகளுக்காக வாதிடுவதாக குற்றம் சாட்டினார். இந்த யோசனையை காங்கிரஸ் நிராகரித்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்ற வரலாற்று பிரமுகர்களை அவர் குறிப்பிட்டு, மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு கொள்கைகளில் காங்கிரசின் சாய்வாக அவர் கருதியதற்கு எதிராக வாதிட்டார். குறிப்பிட்ட வாக்காளர் மக்கள் தொகைக்கு ஆதரவாக இருக்க விரும்புவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரசின் ஊடுருவும் நடவடிக்கைகள் என்று அவர் சித்தரித்ததற்கு எதிராக மோடி எச்சரித்தார். அவை தனிப்பட்ட சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. காங்கிரசின் உத்தேசிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் மீதான தனது தாக்குதலை தொடர்ந்த மோடி, பரம்பரை வரிக்காக வாதிடும் காங்கிரஸ் தலைவர் ஒருவரின் சமீபத்திய கருத்துக்களை உயர்த்தி காட்டினார். இதுபோன்ற வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு கட்சி ஆதரவு தெரிவித்த கடந்த கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி, இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் அலைக்கழிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரசின் முன்மொழிவுகளின் தாக்கங்களை அவர்களின் தனிப்பட்ட சொத்து மற்றும் குடும்ப மரபுகள் குறித்து பரிசீலிக்குமாறு வாக்காளர்களுக்கு மோடி சவால் விடுத்தார். அதன் உறுப்பினர்களின் சர்ச்சைக்குரிய அறிக்கைகளில் இருந்து விலகி இருக்க காங்கிரசின் முயற்சிகளுக்கு பதிலளித்த மோடி, இதே போன்ற கருத்துக்களை காங்கிரஸ் அங்கீகரித்த வரலாற்று நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி அவர்களின் மறுப்புகளின் நேர்மையை கேள்வி எழுப்பினார். அவர் கட்சிக்கு முரண்பாடு இருப்பதாக குற்றம் சாட்டினார் மற்றும் வரிகளை விதிக்கும் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை மீறும் ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலாக அவர் கருதியதற்கு எதிராக எச்சரித்தார். அரசியல் கட்சிகளின் கொள்கைகள் மற்றும் சித்தாந்தங்களை ஆய்வு செய்ய வாக்காளர்களை மோடி கேட்டுக்கொண்டார். நாட்டின் செழுமைக்காக பொருளாதார மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.